சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டெஸ்டின் புதிய சாம்பியன் ஆகிறதுக்கும் ஐசிசி ட்ரோஃபியை முதல் முறையாக முத்தமிடுறதுக்கும் லார்ட்ஸில் தேவை 69 ரன்கள். இன்றைக்கி ஏடன் மார்க்ரமோட 100, தெம்பா பவுமாவோட ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியோட ஒரு 50, அதுக்கு முன்னாடியும் ககிசோ ரபாடாவை நெருப்பு கக்கிற ஒரு பவுலிங். இன்றைக்கி முழுக்க ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவோட டே அப்படிங்கிறத தாண்டி டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஒரு நல்ல நாள், அது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் லார்ட்ஸில் அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட டேவாக இருக்கலாம். பட் ஆனால் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவும் தவறு பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா இன்றைக்கி எங்கே தவறு பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட கை ஓங்குறதுக்கு? அண்ட் டே 4ல் ஒருவேளை ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா? இன்னும் வந்து 8 விக்கெட்ஸ் இருக்குது. பட் அந்த 69 ரனில் ஏதாவது ஒரு பதட்டம் ஏற்படுத்துவாங்களா ஆஸ்திரேலியா? ஸோ நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். பட் ஆனால் இன்னும் ஒரே ஒரு இரவு தூங்கி எழுந்திரிச்சா புதிய சாம்பியனா இல்லை அதே ஆதிக்கம் நடந்த ஆஸ்திரேலியா சாம்பியனாக வருவாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாஸ் ஷோவில் லார்ட்ஸில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட டே 3யோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் டே 4ஓட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டாக பார்த்த ஒரு ஃபீல். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவான கிரிக்கெட் நான் பார்த்தேன். பட் சில இடங்களில் வந்து 2 கேப்டன்ஸும் 2 டீமும் கோட்டை விட்டாங்க. ஒரு ஜோ ஹேசல் அண்ட் ஸ்டார்க் 2 பேரும் சேர்ந்து ஒரு 100 பாலுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒருத்தவங்க 50 பால், இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடிக்கிறது, 100 பாலுக்கு மேலே ஆடுறதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அந்த பக்கம் எரர் பண்ணாங்க. இந்த பக்கத்தில் ஒருத்தர் 100 அடிக்கிறது, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 அடிக்கிறது, கால் வலியோட ஒரு 50 அடிக்கிறது, ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் பேட் கமின்ஸ் வேடிக்கை பார்த்தாரு. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டியோட ரிசல்ட்டையும் மாற்றிருக்குது. தென் முக்கியமாக ஒன்று சொல்லுவேன், பிளேயிங் லெவனுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையாண்டதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஆரம்பத்திலே பிளேயிங் லெவனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இல்லை நான் ரிவ்யூக்குள்ளே வரேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுகிரம் அடித்த அந்த 100 தெம்பா பவுமாவோட பேட்டிங்கோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா நல்லா விளையாண்டுருக்காங்கன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்க் ஹேசல்வுட் பேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தெம்பா பவுமா கேப்டன்சியில் எரர்ஸ் பண்ணார். பவுலர்ஸுகளும் அவங்க எக்ஸிக்யூஷனில் எரர்ஸ் இருந்தது. எத்தனை பால் ஸ்டெம்ப்ஸ்க்கு போட்டாங்க அப்படின்னா ஒரு 90% ஆஃப் பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்புக்கு வெளியில் தான், மீதி 10% ஆஃப் பால்ஸ் மட்டும் தான் ஸ்டெம்புக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிற பொழுது ஒரு 20 பால் பார்க்குறாங்களா இல்லை 30 பால் பார்க்குறாங்க, 20 பால் ஓகே 20 பாலுக்கு மேலே போனாலே டக்குன்னு ஒரு ஸ்பின்னர் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஸ்பின்னராக இருக்கக்கூடிய கேஷவ் மகாராஜ் இல்லைனா ஒரு ஆஃப் ஸ்பின்னராக இருக்கக்கூடிய ஏடன் மார்க்ரமா டக்குன்னு தூக்கிட்டு வந்துருக்கணும். ஆனால் எனக்கு இவங்க விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க, இவங்கள நான் வச்சு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி தெம்பா பவுமா, ஒரு ககிசோ ரபாடா, மார்க்கோ ஆன்சன், மல்டர் இவங்க கிட்ட போகும்பொழுது இவங்க வந்து ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து ஒரு ஷார்ட் பாலாக போட்டுட்டு இருந்தாங்க. மார்க்கோ ஆன்சன் ஓவர் த விக்கெட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். பட் ஜோ ஹேசல் ஒரு உப்பார் கட்லாம் ஆடுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரன்ஸ் இவங்க பாட்டுக்கு விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் வந்து 240 230க்குள்ளே முடிஞ்சிருக்கும். ஒரு 59 ரன் பார்ட்னர்ஷிப் அங்கே விட்டார் தெம்பா பவுமா. இத்தனைக்கும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது டேரக்டர் ஆஃப் ஸ்பின்னரை ட்ரை பண்ணி பார்க்காததுனால ரன்ஸ் போச்சு. பட் திரும்ப ஏடன் மார்க்ரம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரித்தார். ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் விழுந்துச்சு, திரும்பி லேட் ஆச்சு, சரி திரும்பி என்டர் ஆகிறாங்க. இப்போ 282 டார்கெட்டு. நீங்கள் வந்து ஒரு ஏடன் மார்க்ரமோ தெம்பா பவுமா ஆடும்போதோ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லைனா ஜோஷ் ஹேசல்வுட்டும் ஸ்டார்க்கும் பேட் பண்ணும்பொழுது ஈஸியாக சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் இங்கே கிரிக்கெட் ஆடுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஏன்னா சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டார்க்கு, ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் இவங்க இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டூ தி ஸ்டெம்ப் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தெரில, எனக்கு தெரிஞ்ச இந்த நியூ பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்விங்கோ, மூமெண்ட்டோ, லேட்டரல் மூமெண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பால் நிறைய லோ கெப்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மல்டரோட பேட்டிங் ரொம்ப பாராட்டுவேன். அது ரைன் ரக்கல்டன் இன்னைக்கு வந்து மல்டர் ஆடுற இன்னிங்ஸ் ஆடி இருக்கணும். இல்லை ரைன் ரக்கல்டன் இன்னிங்ஸாக மல்டர் இன்னைக்கு ஆனார். மல்டர் ஆன அந்த 5 4 சரி தெம்பாவும் ஒரு 5 4 அடிச்சிருப்பாரு. பட் மல்டரும் ஒரு 5 4 அடிச்சிருப்பாரு. பட் அந்த 5 4 அந்த அட்டாக்கிங் கிரிக்கெட் எப்படி சொல்கிறதுனா அந்த 5 4னால தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிச்சு. இந்த ஸ்டார்ட் தான் வந்து ஒரு பக்கம் தேவை. மல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் அடிக்க, மார்க்ரம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நின்றுட்டார். அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். பேட் கமின்ஸ் ஒரு புல்லு ஒன்று போனார், அதுக்கப்புறம் நேத்தர் லைனை வந்து ஒரு ட்ரைவ் ஒன்று போனார். ஸோ இவங்க பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கிறதுக்கே கமின்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆரம்பத்திலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸ் சும்மாவும் கிடையாது, பட் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ நேத்தர் லைனை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் விக்கெட்டில் போடுறது,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் ஒரு ரவுண்ட் விக்கெட்டில் வந்தார். மல்டர் அவுட் ஆனதுக்கப்புறம் தெம்பா பவுமாவோட எட்ஜ் ஸ்மித்து கையில் கேட்ச், ஆனால் ட்ராப் பண்ணார். ஸோ அங்கே ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல இந்த சான்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆச்சு ஒரு ரவுண்ட் விக்கெட்டில். ஏன்னா பேட் கமின்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்க்கும்போது அது நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த இடத்துல ஸ்மித் அந்த கேட்ச் அப்படின்னா தெம்பா பவுமா எடுத்துகிட்டு போனார். பட் அந்த ஒரு கேட்ச் ட்ராப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஏதாவது நடக்குமான்னு பேட் கமின்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தார். பேட் கமின்ஸ் நினச்ச மாதிரி எதுவும் நடக்கவும் இல்லை. ரஃப் பேட்ச் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் தாறுமாறாக கச்சா மச்சான்னு திரும்பிக்கிட்டு இருந்தது. கச்சா மச்சான்னு பவுலர்ஸில் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஃபீல்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேச்சிங் பொசிஷன் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபார்வர்டில் நிற்க வச்சார். லெக் ஸ்லிப்பு, ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்கு, ஸ்லிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னமோ வச்சு ட்ரை பண்ணாங்க நிறையாவுக்கு. ஆனால் இந்த பக்கம் தெம்பா பவுமாவும் ஏடன் மார்க்ரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாக் பண்ணியே ஆடவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆடினாங்க. பாசிட்டிவான கிரிக்கெட் அவங்க ஆடினாங்க. எங்கேயும் ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி தெரில, எங்கேயும் ஒரு எட்ஜ் எடுத்த மாதிரி தெரில, எங்கேயும் ஒரு பீட்டன் ஆன மாதிரி தெரியவே இல்லை. எங்கேயும் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிட்டு எங்கேயும் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரியான இன்னிங்ஸ் எதுவும் ஆடவே இல்லை. பட் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஏன்னா தெம்பா பவுமாவுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் ஆனாலும் ஸ்கோர் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிஸியாக இருக்கிறத வந்து நிப்பாட்டிக்கவே இல்லை. ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ரன்னு, 3 ரன்னு, 2 ரன்னு. எஸ் அஃப்கோர்ஸ் பேட் கமின்ஸோட சில டெட்லியான ஓவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெய்டனை ஆக்கி விட்டுட்டாங்க. ஆனால் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓவருக்கு 3 ரன்னு, 2 ரன்னு அப்படிங்கிறது குறையும் இல்லை. ஸோ ஃபீல்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் நிப்பாட்டி வச்சுட்டாரு பேட் கமின்ஸ். அது டிஃபென்சிவ் மூடுக்கு போன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் டிஃபென்சிவ் மூடுக்கு போய் அப்புறம் அட்டாக்கிங் மூடுக்கு வந்து வெப்ஸ்டரை பின்னாடி கொண்டு வந்து இப்போ க்ரீனை நீங்கள் வந்து பயன்படுத்தலை பவுலராக அப்படின்னா, வெப்ஸ்டர் நீங்கள் பவுலராக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அப்போ க்ரீனை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வேறு ஒரு ஃபாஸ்ட் பவுலரோட போயிருக்கணும், இல்லை பியூர் பேட்டரோட போயிருக்கணும். இப்படி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே மூவ் ஆகிருந்துருக்கணும். பட் 2 பேரை எடுத்து அதில் ஒருத்தரை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னா அங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸ் மாற்றினார். ப்ளஸ் வெப்ஸ்டரை பின்னாடி கொண்டு வந்து ஸ்டெம்புக்கு பக்கத்தில் நீங்கள் கேரியை கூப்பிட்டு வந்து ஆனாலும் வெளியில் போடுவேன்னு போட்டால் கட்டு தான் அடித்தார். ஏடன் மார்க்ரம் போச்சு. வெப்ஸ்டர் ஓவரில் 2-3 4 அடித்தாங்க. அதுக்கப்புறம் ஜோஷ் ஹேஸ்லோட ஓவர்ஸில் ஏடன் மார்க்ரம் ஒரு பவுண்டரி ஒன்று அடித்தார். ஸோ இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, பிச்சுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி விளையாண்டாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், தேர்ட் செஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான செஷன். பட் ஆனால் செகண்ட் செஷன் இருக்குதுல்ல, அதில் பேட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் அதில் மர்க்ரமும் ஆனதான் சீரியஸ்லி ஃபென்டாஸ்டிக்கான கிரிக்கெட்டு. இங்கே தெம்பா பவுமா இதுக்கப்புறம் மர்க்ரம் நீங்கள் பார்த்துட்டு மல்டரை மறந்துடாதீங்க. பட் மல்டர் அடித்த அந்த 5 பவுண்டரிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் பேச்சஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மிடில் ஸ்டார்க் வந்து ஒரு பக்கம் நர்சரியனில் ஒரு மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தார். ஃபுட் மார்க் கிரியேட் ஆகிட்டே இருந்தது. அதை நேரத்தில் யூஸ் பண்ணி போட பார்த்தாரு. ஒரு பெருசாக கச்சா மச்சான்னு திரும்பிச்சு. ஆனால் பைஸ் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பவுண்டரிஸும் ரன்ஸும் வந்துக்கிட்டு இருந்தது. ஒரு 3 ரன்லாம் அப்பப்போ ஓடி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கே எப்படி பேட் கமின்ஸும் அவங்க பவுலர்ஸுகளும் தப்பு பண்ணாங்களோ, எப்படி சொல்கிறதுனா அந்த எக்ஸிக்யூஷனில் தப்பு பண்ணாங்களோ, கொஞ்சம் பெருசாக யோசிக்காம விட்டாங்களோ, அதே போல் இங்கே ஜோஷ் ஹேஸ்லூத்தும் ஸ்டார்க்கோட பார்ட்னர்ஷிப்லேயும் பெருசாக சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் யோசிக்கல. அவங்க எக்ஸிக்யூஷன் இங்கே பெருசாக எரராகவே இருந்துச்சு. அதனால தான் இப்படி மேட்ச் இந்த பக்கம் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஸ்மித் விட்ட அந்த கேட்ச் ட்ராப் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்படியே மொமெண்டமாக மொத்தமாக அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆக்கி விட்டுச்சு. ஒருவேளை தெம்பா பவுமாவோட விக்கெட் இப்பயும் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நாளைக்கு 69 ரன்னு இல்லாமல் ஒரு 100 ரன்னாக இருந்ததுன்னு வைங்களேன், எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிப்பாங்களோங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் தெம்பா பவுமாவும் ஏடன் மார்க்ரம் 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த க்ரீஸில் நிற்கணும், கடைசி வரைக்கும் ஒருத்தவங்க ஆடணும்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, பின்னாடி பேட்டிங்கில் இப்போ பெதிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கெயில்வர்னே ஆனால் எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. ஸ்டப்ஸ் இருக்கார், ஓகே, மார்க்கன்சன் இருக்கார், இவங்களாம் இருக்கிறாங்க. பட் ஆனால் இவங்களவு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தெம்பா பவுமா எப்போ வேணாலும் அவர் அட்டாக் பண்ணி ஆடுவார். மறுக்கிறமே எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணி ஆடுவார். யாராவது ஒருத்தவங்க க்ரீஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த தெம்பா பவுமாவோட விக்கெட் விழுந்திருந்தது அப்படின்னா இன்னும் வந்து ஒரு 200 ரனுக்கு மேலே அடிக்க வேண்டிய நிலைமை இருந்துக்கிட்டு இருந்தது. எப்படி இந்த 200 ரன் அடிக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு 7-8 விக்கெட் டப்புன்னு கரெக்டாக இருக்கலாம். இப்போ நேத்தல் லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட் கமின்ஸுக்கு விக்கெட் வேணும் அப்படின்னா 1 ஓவர் 2 ஓவர்லாம் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு 15 ஓவர் வரைக்கும் இல்லை 10 ஓவர் ஸ்பெல்லில் போட விட்டுருவார். நேத்தல் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் த விக்கெட்டில் வந்தார், ஓவர் த விக்கெட்டில் வந்தார். ஒரே ஓவர்லேயே ரவுண்ட் த விக்கெட்டில் வந்து ஓவர் த விக்கெட் மாறினார். ஸோ அவர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி போடுவார், அப்புறம் சைடாமில் வந்து போடுவார், வெளியிலேருந்து ரிலீஸ் பண்ணி போடுவார். மிடில் ஸ்டார்க் ரவுண்ட் த விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து எடுத்து வந்து போட்டுட்டு இருந்தார். பேட் கமின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரிலீஸ் பாயிண்ட் வித்தியாசமாக. ஸோ மாற்றி என்னமோ ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நடக்கவே இல்லை.
ஆனால் கிரியேட் ஆச்சு அந்த 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 ஒரு விக்கெட். அதுதாங்க டெஸ்ட் கிரிக்கெட். அப்படி ஒன்று கிரியேட் ஆகும். அப்படி ஒரு கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு சான்ஸ் செகண்ட் கிரியேட் ஆகணும்னா அது நேரம் எடுக்கலாம். உடனே ஆனால் சந்தோஷம். பட் ஒரு மாதிரி நேரம் எடுக்கலாம். ஒரு 20 பால் 30 பால் 40 ரன் 50 ரன் ஆனாலுமே அது இழப்பு தான். இன்றைக்கி அதுதான் நடந்துச்சு ஸ்மித் டெம்பாபவுமோட கேட்சை விட்டதில். அப்புறம் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் வந்து சர்ப்ரைஸாக இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஏடன் மார்க்ரம் எனக்கு ஞாபகம் இருக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் T20 கேப்டனாக இருந்தார் வேர்ல்டு கப்பில். அப்போ சரியாக ஆடலைங்கிறதுனால அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. கேப்டன்ஸ்லேருந்து இல்லை, ஒட்டு மொத்தமாக T20 அவர் ரிமூவ் பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போது டெஸ்ட்டில் எப்போ வெளியில் அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டெஸ்ட்டில் சான்ஸ் கொடுத்தே இருந்தாங்க. மஸ்ட் வின் மேட்சஸ். இந்த மேட்ச்லாம் ஜெயிச்சா அடுத்தது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுங்கும் போது ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டாக ஆனார். பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாகவும் ரெண்டு ஆஃப் செஞ்சுரிஸ் அடித்தார். அதன் மூலமாக உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஐபிஎல் அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைச்சது. ஐபிஎல்ல செம்மையாக ஆனார் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டுக்கு. அவர் மேலே ஹோப் வைக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஆனால் அவர் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சவுத் ஆஃப்ரிக்காவோட KL ராகுல் அவர் ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக ஆடுவார். அப்படி இருக்கும் அவர் கேம் பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வரும்பொழுது ஏடன் மார்க்ரம் மேலே எனக்கு ரொம்ப பெருசாக நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவர் ஆடினார். ஃபஸ்ட்டு மல்டர் ஆடும்போது சத்தமே இல்லாமல் அவர் ஆடிட்டு இருந்தார். ஆனால் பாலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்டில் வந்து இன்றைக்கி ஆடினார். நான் பவுண்டரிஸை விட இன்றைக்கி அவரோட ஃபுட் ஒர்க் ரொம்ப பார்க்குறேன். நல்லா ஃபுட் ஒர்க் கொடுத்தாரு. ரொம்ப நிறைய டெக்னிக்கலாக ஆடினார். அதான் சொல்லலாம் KL ராகுல் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு தான் காரணம். கடந்த ஒரு 2 வருஷத்தில் ஏடன் மார்க்ரம் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆல் ஓவர் ஒரு கிரிக்கெட் கரியரில் இதுதான் நான் பெஸ்ட் இன்னிங்ஸ்னு நான் சொல்லுவேன். ஐபிஎல்ல நான் பக்கத்தில் வச்சுக்கவே மாட்டேன். ஏன்னா ஐபிஎல்ல அவர் ஓப்பனராக வராரு, பவர் பிளேயருக்கு ட்ரைவ் பிச்சர்ஸ் பெருசாக ஒரு கஷ்டம் அங்கே இல்லைன்னு கூட சொல்லுவேன். பட் ஆனால் இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக ஸ்டேஜே வேறு. லார்ட்ஸு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலு, அதுவும் சேசிங்கு, அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் லோ கெப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பிச்சு வந்து ஒரு மாதிரி அன்னீவனாக அங்கங்கே பவுன்ஸ் இருக்குது, ரியாக்ட் ஆகுது. இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சிங்கான பவுலர்ஸ் ஃபீல் செட் சான்ஸே கிடையாது. இங்கே ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு. இதை தெம்பாபவுமா ஹாம்ஸ்ட்ரிங்கோட ஆனார். தெம்பாபவுமா உள்ளே போகாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் லீடிங் ஃப்ரண்ட் இன்னைக்கு இங்கே நின்று ஆடி ஆகணும்னா கண்டிப்பாக தெம்பாபவுமா இன்னைக்கு நின்னே ஆகணும் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மார்க்ரம் மேலே மொத்தமாக ப்ரெஷர் விழுந்துடக்கூடாது. தெம்பாபவுமாவுக்கு யாரும் கிடையாது. டெக்னிக் வைஸ் அந்த ப்ரெஷரை ஹேண்ட்லிங் பண்ணுறது வைஸ் எல்லாத்தையும் அகேன்ஸ்ட் ஸ்பின் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் எல்லாத்தையும் எல்லா விதத்துலையும் தெம்பாபவுமாவுக்கு கிடையாது. இப்போ தெம்பாபவுமா இல்லைனா மார்க்ரமுக்கு அங்கே ரன்ஸ் வருமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு கேள்விக்கு தான். தெம்பாபவுமா வந்து சப்போர்ட் பண்ணார். தெம்பாபவுமா அதை சப்போர்ட் எப்பயுமே ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒருத்தவங்க ஆடிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தெம்பாபவுமா நின்று அவர் ஒரு பக்கம் சமாளித்து கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு பக்கம் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தார். சமாளிக்கிறதுனா வெறுமனே 5 பாலையும் வைக்கிறது கிடையாது. நானும் ஆடுறேன், நீ ஆடு, ஓகேவா, 2 பேரும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. இதில் ஹேம்ஸ்ட்ரிங்கு ஒரு வேளை உட்காந்துட்டு இல்லைப்பா நான் 5 பால் நிறுத்துறேன் நீ மட்டும் ஆடுனா மார்க்ரம் ஆடி 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 கலைச்சி இல்லை மார்க்ரம் மேலே ஒட்டுமொத்தமாக ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆஸ்திரேலியன்ஸ். இப்போ தெம்பாபவுமாவை டார்கெட் பண்ணாங்க. பட் தெம்பாபவுமா வந்து ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருந்தார். பக்கத்துலேயே வைக்க முடியல, தூரமாக வைக்க முடியல. பக்கத்தில் எடுத்தால் தூக்கி அடிச்சிருவார் அப்படிங்கிறதுலாம் தூரமாக போ 1-2 கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ண நினச்சாங்க. பட் ஆனால் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இத்தனைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் என்ன பண்ணார், ஜோஷ் ஹாட்வுட் என்ன பண்ணாங்கன்னா லெக் சைடில் ஒரு 3 ஃபீல்டரை வச்சு ஷார்ட் பால் போடு, ஸ்லோவாக போடு, எங்கேயாவது அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அடித்து அவுட் ஆவாங்கன்னா எங்கேயும் உணர்ச்சி வசப்படலை. எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சோக் ஆகும் நீங்கிற மாதிரி ஆடவும் இல்லை. பட் இந்த இடத்துல ஹெட்ஸ் ஆஃப் வெயின் மல்டர், ஹெட்ஸ் ஆஃப் தெம்பாபவுமா, ஹெட்ஸ் ஆஃப் ஏடன் மார்க்ரம், ஹெட்ஸ் ஆஃப் காகிசோ ரபாதா. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், மல்டரை பற்றி நான் இப்போல என்னோடய பழைய வீடியோ 2021 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அவரை பற்றி நிறையவே பேசியிருப்பேன். பால் ஒரு மாதிரி ஸ்விங் ஆகும், சீம் ஆகும், பேட்டிங்கில் ஒரு மாதிரி நல்லா ஆடுவார். அவர் கொடுத்த ரோல் அவர் சரியாக பண்ணியிருக்கிறாரு. மேலே போய் நீங்கள் சமைச்சான் அடித்தார், நீங்கள் பண்ணார். ஸோ டே 3யோட ரிவ்யூ இதுதான், ஓகேங்களா. டே 3யோட ரிவ்யூவில் சவுத் ஆஃப்ரிக்காவும் தப்பு பண்ணாங்க, அவங்க பவுலர்ஸ் அண்ட் கேப்டன் தப்பு பண்ணாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பவுலர்ஸுகள் கேப்டன் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் அதை முறியடிச்சிட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும். அவர் முக்கியமான 3வது செஷன் வந்து யார் கைப்பற்றுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கைப்பற்றுறாங்கன்னா இந்த செஷனுக்குள்ளே ஒன்று ஆஸ்திரேலியா மேட்சை ஜெயிச்சிருவாங்க, இல்லை இந்த செஷனை வந்து கம்ப்ளீட்டாக ஜெயிக்கணும்னா ஒரு சேசிங்கில் ஒன்றும் இந்த இன்னிங்ஸில் இந்த செஷனில் சேஸ் பண்ண முடியாது, கஷ்டம். இன்றைக்கி சர்வை பண்ணுறதை தாண்டி இன்றைக்கி எவ்வளோ விக்கெட் விடுறோம், நாளைக்கு எவ்வளோ ரன்னு நம்ம மிச்சம் வைக்கிறோங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இந்த செஷனை சவுத் ஆஃப்ரிக்கா எல்லா பாக்ஸ் ஒரு 100 பாக்ஸ் இருக்க டிக் பண்ணி இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்க. முதல் நாள் 2வது நாள் 3வது நாள்லாம் பார்க்கும்போது 2 டீமும் அப்படியே நெக் டு நெக் இருக்கிறாங்க. ஒன்றும் தூரமாலாம் கிடையாது, நெக் டு நெக் இருக்கிறாங்க.
இப்போ இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா இந்த செஷனை, அதாவது 3ஆவது செஷனை வின் பண்ணி இந்த 4ஐயும் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 சாம்பியன் ஆகிறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது. அப்புறம் ஒருத்தவரை சொல்ல மறந்துட்டேன், இதில் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபார்மர் கிரிக்கெட்டர் ஏபி டிவிலியர்ஸ் வந்து லார்ட்ஸில் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலை. அதாவது கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்து பார்க்குறாரு. அது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸ்லையோ ரசிகரோட செய்கிறாக உட்காந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆர்சிபி வின் பண்ணதை பார்த்தாரு. இங்கே சவுத் ஆப்பிரிக்கா வின்னை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது டிவிலியர்ஸோட இந்த பழக்க வழக்கங்கிறது. எஸ், நான் ஒரு கிரிக்கெட்டர், மேபி அவர் நினச்சா அந்த லாங் ரூமில் பார்க்கலாம், இல்லைனா இந்த எம்சிசி ஸ்டாண்டில் ஒரு பாஸ் கொடுங்க அப்படின்னு கூட பார்க்கலாம். அப்படின்னா அப்படி இல்லாமல் டிக்கெட் வாங்கி பார்க்குறாரான்னு தெரியல, பட் ஆனால் ஃபேன்ஸுகள் கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆடிலைட் மேரத்தான் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக மறக்க முடியாது. இப்போது ஒருவேளை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறவர் அவராகவும் இருப்பார். தென் டே 3யோட ரிவ்யூ நிறைவடைஞ்சிருது. இன்றைய நாளோட யார் அப்படின்னா ஏரன் மார்க்ரம் நான் கோவா பிக் பண்ணுறேன். டே 4ஓட ப்ரிவியூக்குள்ளே வரும்பொழுது இப்போ வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டே 4ல் மழை இல்லை. ஐ திங்க் இயர்லியாக மழை இருக்கும், ஆனால் அதனால் மேட்ச்க்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, டிலே ஆகாதுங்கிற மாதிரி கேள்விப்பட முடியுது. பட் ஆனால் டே 3 நைட்டு ஃபுல்லாக மழை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி டே 3 வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியாக முடியலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போது 69 ரன் தான் இன்னும் தேவை, கையில் 8 விக்கெட் இருக்குது. இப்போ நாளைக்கு வரும்பொழுது ஆஸ்திரேலியா இந்த மேட்சை எப்படி அணுகி வருவாங்க, ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் நடக்கணும் ஆஸ்திரேலியா சைட்லேருந்து பார்க்கும்போது ஆக்சுவலி பிச்சில் ரஃப் பேச்சஸ் அங்கங்கே கிரியேட் ஆகிருக்கு, தாறுமாறாக திரும்புது. இன்றைக்கி டீலே வந்து பார்த்திங்கன்னா எங்கே மொமெண்டம் ஒரு வேளை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு மிஸ் ஆகுமோன்னு ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டே 4 வராங்க, ஃப்ரெஷ்ஷாக ஆஸ்திரேலியா வருவாங்க, 69 ரன்னை இவங்க டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 272 ரன்னை இந்தியா டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஐ திங்க் ஒரு 2 செஷனுக்குள்ளே என்னமோ டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போது 282 அடிச்சிருக்கிறாங்க, 69 ரன் தான் இன்னும் தேவை. 8 விக்கெட் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த தெம்பாபவுமா ஐடன் மார்க்ரம எவ்வளோ இயர்லியாக எடுக்கிறாங்களோ நல்லது. ஆனால் இன்னொன்று நடக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு, இவங்க ரன் அடிக்கக்கூடாது. 4 ஓவர் இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 ஓவர் ஆனாலும் இவங்க கிட்டேருந்து ரன்னு வராமல் இருக்கணும், இவங்க விக்கெட் இயர்லியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பதட்டமான சூழ்நிலை இதெல்லாம் க்ரியேட் ஆகணும். பட் நியூ பால் எடுக்கிறதுக்கு நேரம் இருக்குது. அந்த ஓல்டு பால்லே டிராவிஸ் ஹெட்டோ அதுக்கப்புறம் நேத்தன் லயனோ இவங்கெல்லாம் வந்து நல்லா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கணும். பட் அந்த ஓல்டு பாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிறது பேட் கமின்ஸ், நீங்கள் எஃபெக்டிவாக இல்லை. திரும்பி நாளைக்கு ஒரு வேளை அந்த அவருக்கு எப்பவுமே இந்த ஓல்டு பால் ஒன்று கிடைக்கல, அது அவருக்கு கிடச்சி சவுத் ஆஃப்ரிக்காவை கொஞ்சம் ஒரு மாதிரி நிலை கொலைய வச்சு அந்த 69 ரனில் சுருட்டுறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் கிரிக்கெட் ஃபனி கேம், மிராக்கிள் என்ன வேணால் நடக்கலாம், இது ஒரு பக்கம். பட் இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அட்வான்டேஜான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு மழை இல்லை, அப்புறம் வெயில் இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது, அப்புறம் ஓல்டு பாலுக்கு இன்னும் நேரம் இருக்குது, 30 ஓவர் இருக்குது. அந்த 30 ஓவருக்குள்ளே இவங்க எப்படியும் ஜெயிச்சிடலாம், இல்லைனா பொறுமையாக தட்டி தட்டி ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ரன்னு அங்கேயே அடிச்சிடலாம், இல்லை 30-40 ரன், இல்லை 20-30-40 ரன் அங்கேயே அடிச்சலாம், மீது 30 ரன்னை வந்து அடிக்க முடியாதான். பட் ரிவர்ஸ் ஸ்விங் இப்போ விக்கெட் ட்ரையாக இருக்குது, ரிவர்ஸ் ஸ்விங் கிடைக்கும் பட்சத்தில் அங்கே ஸ்டார்ட் நல்லா போடுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஆடின மாதிரியே சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நாளைக்கு ஆடினாங்கன்னா அதே போல் ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா ஜெயிக்கலாம். பார்ப்போங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போவும் ஃபிங்கர் கிராஸ்டுன்னு நான் சொல்லி உங்களோட பதட்டத்தையும் உங்களோட படபடப்பையும் நாங்கள் எடுத்துக்க விரும்பலை. பட் 69 ரன்கள் இருக்குது. நான் சொன்னல பிச்சு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திரும்புது, 69 ரன் இருக்குது. இந்த இயர்லி விக்கெட்ஸ் இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இன்றைக்கி இன்னும் ஒரு 20 ஓவர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் 40 ரன் தான் இருக்கும். கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிடுவாங்கன்னு தான் சொல்லுவேன். நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறது கூட பிரச்சனை இருந்திருக்காது. பட் பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. பட் எங்கேயாவது ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் டே 4 நம்மளுக்கு ஒரு சாம்பியன் கிடச்சிருவாங்க. அது புதிய சாம்பியனாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி டாமினேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே சாம்பியனாக இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த டே 3யோட நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க, அண்ட் உங்களுக்கு யார் சாம்பியனாக வரணும், ஆஸ்திரேலியாவா இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏரன் மார்க்ர மேலே எப்பயுமே ஒரு கலாய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வின்னிங் ஷாட்டை யார் அடிக்க போகிறா, இல்லை ஆஸ்திரேலியா ஒரு மேஜிக்கை நிறுத்தி காட்டுவாங்களா, பார்க்கலாம். நாளைக்கு உங்களை ரிவ்யூவில் சந்திக்கிறேன்.